கைஸ், திஸ் இஸ் ராகவி. எல்லாருக்கும் விஷ் யூ ஏ ஹாப்பி தீபாவளி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளிக்காக நம்ம ஊர்ல வெளில போனோம். எங்க ஊர்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா இயர்லி, அதாவது தீபாவளிக்கு ஒரு 3 நாள் முன்னாடி வெளியூர்ல இருந்து ஈரோடு, திருப்பூர், சென்னைன்ட்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஊரை கடை போடுவாங்க. அதாவது ஒரு மினி டி நகரே இங்க நம்ம ஊருக்கு அசம்பிள் ஆயிருக்கும். அந்த மாதிரி சூப்பர் க்ரௌடா இருக்கும். எல்லாமே இருக்கும். 100 ரூபாய், 200 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய், எல்லா ரேஞ்ச்லயுமே நம்ம வாங்கலாம். ஸோ நான் சரி ஓகே வீட்டில் தான் இருக்கோம், ஸோ நைட் பேண்ட் மாதிரி வாங்கலான்ட்டு 2 பேண்ட் வாங்கினேன். ஒன்று 100 ருபீஸ்னு 2 வாங்கினேன். 100 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் 2 வாங்கினேன். சரி ஓகே நெக்ஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சமாக நகர்ந்தோம். அந்த இடத்த விட்டு நகர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே பார்த்துட்டே போனோம். நீங்கள் இப்போ தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ஷாப்பிங் பண்ணுவீங்க, எல்லாருமே பண்ணுவோம். பட் நீங்கள் நம்ம நார்மலாக தெரியும்ல, நம்ம ஊரில் இந்த கடை ஃபேமஸ், அந்த கடை ஃபேமஸ்னு ஒரு கடைக்கு போயிட்டு கண்டிப்பாக ட்ரெஸ் எடுப்போம். மேபி அந்த கடையில் ரேட்டு கம்மியாகவும் இருக்கலாம், குவாலிட்டியாகவும் இருக்கலாம், நம்ம எடுப்போம். அதையும் தாண்டி இந்த மாதிரி அந்த ஒரு 2 நாள் 3 நாளுக்காக கடை போடுறவங்ககிட்டயும் நம்ம கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா அவங்க எங்கேருந்தோ வேற ஒரு ஊர்லேருந்து அந்த 2-3 நாள் வியாபாரத்துக்காக இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டயும் நம்ம அட்லீஸ்ட் சும்மா என்னமோ ஏதோ திங்ஸ் யூஸ்ஃபுல்லாக தான் விற்கிறாங்க எல்லாருமே. நம்ம அவங்கக்கிட்டயே வாங்கிக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாமல் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே ரோட்டில் இந்த மாதிரி கடை போடுறாங்க அப்படின்னா, போட்டிருக்காங்க அப்படின்னாலும் வாங்குங்க. உங்ககிட்ட நல்லாவே தான் இருக்கும், கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம கடையில் என்ன பண்ணுவோம், கடைக்கு போனால் எம்ஆர்பியில் 1000 ரூபாய்னா அந்த 1000 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்குவோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அவங்க ரொம்ப கம்மியாக ஒரு 400 200 தான் சொல்லுவாங்க. அந்த 200 இல்லை, முடியாது, அதுக்கு ஒரு பேரம் பேசி அவங்கக்கிட்டையும் பாதிக்கு பாதி தான் வாங்குவாங்க. நமக்கும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும்ல. அவங்களும் நம்மள மாதிரி தானே அவங்களும். இப்போ நம்ம ஒரு திங்ஸ் சேல் பண்ணுறோன்னா அவ்வளோ சீப்பாக நம்ம சேல் பண்ணால் நமக்கு ஓகேவா இருக்குமா, நமக்கு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருமா, லாபம் வருமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஒரு செகண்ட். எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலிக்காக தான் இந்த மாதிரிலாம் கடை போடுறாங்க, என்னமோ ஒன்று பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளும் நம்ம சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதாவது நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் அவங்க விற்கிறத நியாயமாக வாங்கணும், ரொம்ப கம்மியாக. அவங்களும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு வரத்துக்கு வாங்கின காசுக்காவது விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட, கடை போடுறவங்க கிட்ட மோஸ்ட்லி பேரம் பேசாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க அதே ரேட்டுக்கு நீ வாங்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, வாங்கலாம். அதாவது நமக்கே தெரியும்ல, இந்த பொருளுக்கு இவ்வளோதான் ரேட்டு, இந்த பொருளுக்கு இவ்வளோதான் நமக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கேட்கலாம். அதுக்குன்னு 100 ரூபான்னா அப்படியே பாதியாக குறைச்சி 50 ரூபாய்க்கு தான் அவங்க அதில் அவங்க வாங்கியிருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும். 40 ரூபா இல்லை 30 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோம். இருந்தாலும் ட்ராவல் சார்ஜுன்னு இருக்குல்ல, அவங்க அங்கேருந்து இங்கே இங்கே 2 நாள் ஸ்டே பண்ணி, அதுவும் பாவம் அந்த ரோட்டில் தான் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, நமக்கு தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட பேரம் பேசாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம். 10 ரூபா 5 ரூபா குறைச்சிக்கலாம், ஓகே. அதுக்குன்னு பாதிக்கு பாதியாக குறைக்கிறதுன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப அது தப்பு. ஸோ மோஸ்ட்லி இவங்ககிட்ட வாங்குங்க, அதுக்குன்னு கண்டிப்பாக பேரம் பேசாமல் வாங்குங்க. அவங்க ஆல்ரெடி கம்மியாக தான் விற்பாங்க. நானே இப்போ ஒரு டிஷர்ட் பார்த்தேன், இங்கே 100 ரூபாய்க்கு விற்றாங்க. நான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அவங்ககிட்ட. 2 டிஷர்ட் வாங்கினேன். ஆனால் அந்த வீடியோ நான் எடுக்காமல் விட்டுட்டேன். எல்லாமே என்னால் எடுக்க முடியல, ஜாமானும் வாங்கிக்கிட்டு வீடியோவும் என்னால் கவர் பண்ண முடியலை. நானும் என்னோட சீனியர் அக்கா ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தான் போனோம். நாங்கள் திங்ஸ் வாங்கிட்டு நாங்களே வீடியோவும் எடுத்துட்டு சத்தியமாக முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தான் என்னால் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா டிஷர்ட் வாங்கினேன். 2 டிஷர்ட் வாங்கினா ஒன்று 100 ருபீஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி அங்கே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுல. பார்த்தோம்னா நம்ம கடைக்கு போய் வாங்குறோம், அவங்க 300 சொல்கிறாங்கன்னா அவன்கிட்ட போயிட்டு இல்லை எனக்கு 200 கொடு, இல்லை 150 கொடுன்னு கேட்க முடியுமா, முடியாது. எம்ஆர்பிக்கு தான் நம்ம வாங்குறோம். ஸோ அதே மாதிரி இவங்ககிட்ட 100 ரூபாய் தானே சொல்கிறாங்க, அந்த 100 ரூபாயில எதுக்கு 70 ரூபாய்க்கு கொடுங்க, 50 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்கணும். ஸோ மனசாட்சிப்படி நம்மளும் நடந்துக்கணும். ஸோ நான் 2 டிஷர்ட் வாங்கினேன். அதுக்கப்புறமா வாங்கினேன், ஒரு டிஷர்ட் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு செம்மையாக இருந்துச்சு.
இன்னொரு இடத்துல 150 ரூபாய்க்கு வாங்கினேன். அது அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதாவது கடைக்கு போய் நான் வாங்கியிருந்தேன்னா அந்த டிஷர்ட் எனக்கு 400 தான் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் அன்பாக்சிங் வீடியோ சீக்கிரமாக போடுறேன், பாருங்கள் எல்லாரும். டைம் ஆக ஆக யாருமே வந்து குறையல, எல்லாருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம வரப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இது வந்து சும்மா இந்த கூட்டமே இல்லை. நான் இன்னொரு வீடியோ பார்ட் 2 போடுறேன் பாருங்கள், டே 2ன்னு சொல்லிட்டு. அதில் தான் செம்ம கூட்டம், வரவே முடியல. போனோம்னா வர முடியல, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்குமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டு இதுக்கு அடுத்த நாள் போனேன், அதுலேயுமே செம கூட்டமாக இருந்துச்சு. நிறையா விற்றாங்க. அது குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு செப்பல் கூட இருந்துச்சு. இது பேர் என்னமோன்னு சொன்னாங்க, மறந்துட்டு, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம எந்த கடையை தேடி வந்தோமோ ஒன்று கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரீச் ஆகிட்டோம் அந்த கடைக்கு. ட்ரெஸ் எடுக்க போகலாமா, வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு சரி ஓகே நம்ம என்னென்னலாம் ட்ரெஸ் இருக்குது, எப்படிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நார்மலாக எடுத்து நம்ம இங்கே வந்து பார்த்தோம் இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லலான்ட்டு நினச்சது. பட் அவங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் அங்கே எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே அப்படியே வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ்லாம் இருந்துச்சு, அப்படியே பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இது எந்த ஷாப்புன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரி ஓகே, அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் வந்துட்டு டாப்ஸ்லாம் அந்த மாதிரி போய் பார்க்கலான்ட்டு போனால் அங்கே வந்துட்டு பொம்மை அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, அந்த பொம்மையோட பொம்மையாக நம்மளும் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே அங்கே சுற்றி பார்த்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம், ஓகேவாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம நாளைக்கு பார்க்கலாம், பாய். ஓகேவா, அடுத்து அப்படியே வெளில வந்தோம். வெளில வந்துட்டு ஒரு ஷாப்பில் வந்துட்டு எது எடுத்தாலும் 30 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஷாப் தான் அது. நீங்கள் பாருங்கள், இதில் கொஞ்சம் 30 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் அப்படியே இருந்துச்சு. சில திங்ஸ் பார்த்தோம்னா 20 ருபீஸாக இருக்கும் வெளில, ஆனால் அங்கே 30 ருபீஸ் சொன்னாங்க. சில திங்ஸ் 50 ருபீஸ் இருக்கும், அதுவுமே 30 ருபீஸ் சொன்னாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு கிளிப் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். அங்கேயுமே வந்து இங்கே இந்த சைட்லாம் வந்துட்டு இந்த செல்ஃபி ஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, வாங்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அது பிடிக்கல. ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு யூட்டன் போட்டாச்சு. அப்படியே சரி ஓகேன்னு பார்த்தா ஒரு இடத்துல தோடு இருந்துச்சுயா. தோடுனா யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள், நமக்கெல்லாம் பிடிக்காதா என்ன. சரி ஓகே அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஒரு ஒன்றும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 40 ருபீஸ், அப்புறமா வந்து 130 அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் 100 ருபீஸ்க்கு கேட்டேன், ஏன்னா அது கம்மியாக ஏன் கேட்டேன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் சரின்ட்டு நான் இந்த தோடு 130க்கு வாங்கினேன், ஒன்று மட்டும். ஓகேவா, அடுத்து சரி ஓகே ஒரு டீ சாப்பிட்லான்னு நானும் அவங்களும் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அப்படியே பார்த்துட்டு இந்த பாத்திரம்லாம் கூட விற்றாங்க, கம்மி ரேட்டில் தான் விற்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே வாங்கிட்டு டைம் பார்க்குறோம். டைம் வந்து 8:30க்கு மேலே ஆகிட்டு. அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். ரொம்ப டைம் ஆகிட்டு. எப்போது வீட்டிலேருந்து 2:30 கிளம்புனேன். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினேன். ஆனால் அதுக்கே ரொம்ப டைம் ஆகிட்டு. அங்கே கொஞ்சம் போயிட்டு ரிட்டன் வரக்கூட முடியலை, கொஞ்சம் அங்கங்கே ரஷ்ஷாக இருந்துச்சு. 8:30 ஆகிட்டு. சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து பொறுமையாக கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அப்படி பொறுமையாக கிளம்பி 9:30 ஆகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், பட் நடந்து போக ரொம்ப லேட் ஆகிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அதனால தான். ஓகே காய்ஸ், பாய். எல்லாருக்கும் விஷ் யூ ஏ ஹாப்பி தீபாவளி. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய்.